ஹாய் ஆல், ப்ரைஸ் காட். நான் ஆல்ரெடி பயத்தை குறித்து பேசணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து என்னோட நாலேஜுக்கு உட்பட்ட ப்ரீஃபான ஒரு டிஸ்கிரிப்ஷன். பயத்தை நான் 3 வகையாக பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று சைக்காலஜிக்கலாக, இன்னொன்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலிமா, இன்னொன்று வந்து பிப்ளிக்கலாக. ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். இது சைக்காலஜிக்கலாக நிறைய காரணிகள் இருக்குது. எப்படி நமக்குள்ள பயம் வருது அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஈவன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அன்சர்டனிட்டிஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸ், ஃபோபியான்னு சொல்லக்கூடிய நிறைய பயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பயாலஜிக்கல் ஃபேக்டரில் பார்க்கும்போது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இந்த ஜெனட்டிக்கில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் பூனைக்கு பயப்படுவேன். எனக்கு பூனை பிடிக்காது. ஸோ என்னோட அம்மாவுக்கும் பிடிக்காது. அதே மாதிரி என்னோட சிஸ்டர்ஸ், இவங்க யாருக்குமே இந்த பெட் அனிமல்ஸ்லாம் பிடிக்காது. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக அது ஒன்று. ஸோ அதே போல் நிறைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கிறது பயத்தினால. அடுத்தது பார்க்கும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். என்னோட ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்டில் பார்க்கும்போது எமோஷ்னல், பாடியோட ஒவ்வொரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸும் இன்டர்னல் ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒருத்தர் கேட்டீங்க, பயந்தா உடனே கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உடனேலாம் ஆகாது. ஆனால் பயத்தோட நேரடியாக தொடர்புடைய ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா அது வந்து கிட்னி தான். சைக்காலஜிக்கலாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்டது பைபிள். பைபிள்ல இருந்து என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் வசனம் தெளிவாகவே சொல்லுது. ஸோ தன்னுடைய சிந்தையை யார் வந்து கடவுள்கிட்ட முழுசாக ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க எதுக்குமே பயப்படவே மாட்டாங்க. இந்த பயத்தோட ஆற்றல், எனர்ஜி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தன்னையும் ஒரு பதட்டத்துக்குள்ளேயே வச்சுருக்கோம், கூட இருக்கிறவங்களையும் ஒரு பதட்டத்துக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அப்போ பயத்திலிருந்து முழுசாக விடுதலை பெற வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சரி, அப்போ நம்ம பயப்படுறது வந்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியாக இருக்குது. அப்போ உங்களுடைய இன்னர் ஸ்பிரிட், அந்த ஆவி, ஆத்மா, 3வது வந்து சரீரம், இதை முழுசும் ஒப்பு கொடுத்துட்டு சிந்தை முழுவதையும் கடவுளுக்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பாக யாராலுமே பயப்படவே முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் லெகுவாக எடுத்துக்கலாம். ஃப்யூச்சர், நமக்கு வந்து பிள்ளைகள், இன்னும் கடன் தொல்லை, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ல இருந்துமே நம்மளால ஈஸியாக வெளியே வர முடியும். கிட்ட கேட்டு நம்மளுடைய பயங்கள்ல இருந்து வேதத்தை படித்து முழுசாக நம்மளால வெளியே வர முடியும். தேங்க்யூ.